ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இதில் வந்து வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு நாட்டு தக்காளி இவ்வளோத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா வேகட்டும், ஒரு பாதி அளவு வேகணும். அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன தான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்தாலும் அந்த மண் சட்டியில் அதுவும் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதோடய வாசனையே வந்து சூப்பராக தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படின்னா சீக்கிரம் வந்துடும். அதனால தான் கீரை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்க வேணாம். அது வந்து கலரும் மாறிடும், சத்துக்களும் குறைஞ்சிரும். அதனால் கீரை சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சிடலாம். உப்பும் வந்து இப்போ சேர்க்க வேணாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை லைட்டாக தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கீரை வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா கடைசியில் வந்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. கடைசியில் வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கீரை கடையிலுக்கு கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பருப்பு சேர்த்துருக்கு பண்ணியிருக்கிறதுனால கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.